சம்மரி. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? டெய்லி பண்ண வேண்டிய சர்டன் நித்திய கர்மாக்கள் இருக்குது. அதில் ஒரு நித்திய கர்மா தான் டெய்லி தர்ப்பணம் பண்ணுறது. தர்ப்பணத்திலே 4 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பித்ரு தர்ப்பணம். பேசிக் லெவல் ப்ரீவியஸ் 3 ஜெனரேஷன் அப்பா சைட் ஆஃப் த ஃபேமிலி, அம்மா சைட் ஆஃப் த ஃபேமிலிக்கு தர்ப்பணம் பண்ணணும். இதுதான் இது வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்டர்மீடியேட் லெவல் பித்ரு தர்ப்பணம் எப்படி பண்ணுறதுன்னு தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தியரட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். நீ தர்ப்பணம் பண்ணும்போது அப்பா சைடில் லாஸ்ட் 3 தலைமுறைக்கு பண்ணுற பார்த்தியா? அப்படி பண்ணும்போது போத் தாத்தாக்கும் பண்ணுற, பாட்டிக்கும் பண்ணுற, அதே மாதிரி கொள்ளு தாத்தாக்கும் பண்ணுற, கொள்ளு பாட்டிக்கும் பண்ணுற. ஸோ நீ பண்ணுற தர்ப்பணம் ஜென்ஸுக்கு மட்டும் கிடையாது, லேடிஸ்க்கும் போய் சேரும். தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அண்ட் கொள்ளு தாத்தாவோட பேரண்ட்ஸ், அதாவது என்ன சொல்லுவேன், எள்ளு தாத்தாவா, எள்ளு தாத்தா அண்ட் எள்ளு பாட்டி, அது மாதிரி எல்லாருக்கும் போய் சேரும். ஜென்ஸ் மட்டும் கிடையாது, ஜென்ஸ் அண்ட் லேடிஸ். அதே மாதிரி அம்மா சைட்லேயும் அம்மாவோட அப்பா அம்மா, அம்மாவோட அப்பா, அதாவது அம்மா சைடில் வர தாத்தாவோட பேரண்ட்ஸ், கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி, அவள் எல்லாருக்கும் போத் சைட்ஸ் ஆஃப் த ஃபேமிலியில் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு போய் சேரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்கோ. பேசிக் லெவல் பித்ரு தர்ப்பணத்துக்கு நீ என்ன பண்ணினியோ அதே சிட்டிங் பொசிஷன், அதே சிட்டிங் டைரெக்ஷன், அதே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அதுதான். ஆனால் இன்டர்மீடியட் ஸ்டேஜில் நீ லாஸ்ட் 21 தலைமுறைக்கு தர்ப்பணம் கொடுக்க போகிற, போத் அப்பா சைட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் அம்மா சைட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ இதுதான் இன்டர்மீடியட் ஸ்டேஜ் பித்ரு தர்ப்பணம். இந்த இன்டர்மீடியட் லெவல் பித்ரு தர்ப்பணம் லாஸ்ட் 21 ஜென்ரேஷன்ஸ்க்கு நான் எவ்வளோ நாளைக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் 2 மாதத்துக்கு பண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். வெயிட், போகிறதுக்கு முன்னாடி தட்சிணை எங்கே அனுப்பணும் அது சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டால், பரவாயில்லையே, உனக்கு தட்சிணை கொடுக்கணுன்றது ஞாபகம் இருக்கா? உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லை நீ மறந்துட்டியோன்னு பார்க்க தான் டெஸ்ட் பண்ணினேன். இப்போதைக்கு உன்னோட பைசா நீ உங்ககிட்டயே வச்சுக்கோ. எனக்கு தட்சிணை கலெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அவசரமும் கிடையாது. நீ இந்த இன்டர்மீடியட் லெவல் பித்ரு தர்ப்பணம் பண்ணு. அடுத்த வீடியோவில் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடியோவில் தட்சிணையை பற்றி எங்கே அனுப்பணும் அப்படின்றது சொல்கிறேன். அது வரைக்கும் உன் பைசா நீ உங்ககிட்டயே வச்சுக்கோ அண்ட் தர்ப்பணம் பண்ண கண்டினியூ பண்ணு.